வணக்கம் கண்ணு. இது திருச்சி மண்ணுங்க. இன்றைக்கி நம்ம 2ஆம் பாடத்தினுடைய தொடர்ச்சி விரலோடு விளையாட இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய தொடர்ச்சி தான் பெயரை சொல்வோம் அப்படின்ற தலைப்பில் பார்க்க போகிறோமா. எல்லோரும் புக்கை எடுத்துட்டிங்களா? எடுத்தாச்சா? சரிடா. அந்த முதல் படத்தை பாருங்கள். முதல் படம் என்னது? கோடை. கோடை சொல்லக்கூடாதுமா, குடை சொல்லுங்கள் எல்லாரும். குடை கூ சொல்லணும், சரிங்களா? இரண்டாவது பாருங்க. பாவக்காய் இல்லை, வா வராது, கா. பாகற்காய். என்ன காய்? பாகற்காய். மூன்றாவது சொல்லுங்க. கல். கல்லுமா. நான்காவது தவக்கலை. தவக்கலை சொல்லக்கூடாது, தவளை. தவளை. அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த படத்துக்கு வாங்க, சொல்லுங்க. இலை இல்லைடா, இலை. ஏ சொல்லக்கூடாது, ஈ. இலை. அடுத்தது வாங்க. முட்டை. இது முட்டை. இதனுடைய பெயர் என்ன? முட்டை. இது தலகாணி சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும்? தலையணை. சொல்லுங்க, தலையணை. இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. உருளைக்கிழங்கு. கரெக்ட் கரெக்ட், நன்று நன்று. கீழே வாங்க. குடம் இல்லைடா, குடம். கோ சொல்லக்கூடாது, கு. குடம். அடுத்தது இங்கே வாங்க. ஏ வராது, இளநீ இல்லை, இளநீர். ஈ சொல்லணும், இளநீர். இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, பார்த்தோன்னே ரொம்ப மகிழ்ச்சியாக ஆயிடுவீங்க, துள்ளி குதிப்பீங்க. யானை. இது பேக் சொல்லக்கூடாது, தமிழில் கைப்பை. என்ன பை? கைப்பை. இப்போ திரும்ப சொல்லலாமா? பெயரை சொல்லுவோம்ல, தவறாக சொல்லக்கூடாது, சரியான பதில் சொல்லணும். குடை, பாகற்காய், கல், தவளை, இலை, முட்டை, தலையணை, உருளைக்கிழங்கு, குடம், இளநீர், யானை, கைப்பை. என்னோடய பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க பேரண்ட்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கப்பா. நாளை வகுப்பில் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். வாங்க அடுத்து 2ஆம் பாடத்தினுடைய தொடர்ச்சிக்கு போகலாம். தலைப்பு பாருங்கள், வாங்க என்னோடு. என்னோட எல்லோரும் வரீங்களா? ஜாலியாக போகலாமா? போகலாமா? சரி வாங்க. கையில் கரிக்கோல் எடுத்துக்கோங்க. இந்த புள்ளி வச்சுருக்காங்க பாருங்களேன், அந்த புள்ளியில் அங்கிட்டு இங்கிட்டு மேலே கீழேலாம் டச் ஆகாமல் அந்த கோடு அப்படியே அந்த புள்ளி மேலேயே கரிக்கோலை வச்சு அழகாக இப்படி அந்த வடிவம் மாறாமல் போட்டுட்டு வரணுமா. போடுங்க பார்க்கலாம். போட்டிங்களா? பொறுமையாக போடுங்க. அதுதான் நமக்கு இன்றைக்கி வாங்க என்னோடு அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இன்றைக்கி பயிற்சி இதுதான். பண்ணுங்க பார்க்கலாம். இரண்டாவது பாருங்கள். அடுத்தது அந்த வடிவம் மாறக்கூடாது, அந்த புள்ளியிலையே அப்படியே கரிக்கோலை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்? கோடு அழகாக போடணும், நீட்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும். முடிச்சிட்டிங்களா? வெரி குட் வெரி குட். அடுத்தது வாங்க. இதை பாருங்கள், நான் மாதிரி அழகாக போடுங்க. அழகாக மேலே கீழே எங்கேயுமே டச் ஆகக்கூடாது, அழகாக இருக்கணும், அந்த வடிவத்திலே வரணுமா. முடிச்சிட்டிங்களா எல்லாரும்? முடிச்சாச்சா? சரி வாங்க அடுத்தது கீழே போகலாம். விடுபட்டதை வரைவேன். இது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு படத்தை, முதல் படத்தை பாருங்கள். 2 கண்ணு, ஒரு மூக்கு, ஒரு வாய். இங்கே பாருங்கள், 2 கண்ணு, ஒரு மூக்கு. அப்போ இங்கே என்ன வரும்? வாய் வரும். இப்போ இங்கே பாருங்கள், 2 கண்ணு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன வரையணும்? மூக்கும் வாயும் கரிக்கோலில் போடணும். இங்கே என்ன பண்ணணும்? 2 கண்ணு, மூக்கு, வாய் எல்லாமே வைக்கணும். அடுத்தது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், முதல் படத்தை பாருங்கள். அடுத்தது இங்கே என்ன மிஸ் ஆகுதுன்னு பாருங்கள், காது. காது நீங்கள் வைக்கணும்.
கரிக்கோலில் பண்ணணும். அடுத்தது இங்கே பாருங்கள், 2 கண்ணு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மூக்கு, வாய், காது வைக்கணும். இங்கே எல்லாமே வைக்கணும். கண், 2 கண், மூக்கு, வாய், காது எல்லாம் போடணும் கரிக்கோலில். அடுத்தது இங்கே முதல் படத்தை பாருங்கள், கோமாளி இருக்காங்களா? இங்கே என்ன மிஸ் ஆகுது? வாயும் காதும். இங்கே 2 கண், மூக்கு, வாய், காது வைக்கணும். இங்கே தொப்பி வைக்கணும், 2 கண் வைக்கணும், மூக்கு வைக்கணும், வாய் வைக்கணும், காது வைக்கணும். இது எல்லாமே கரிக்கோலில் பண்ணி முடிச்சிட்டிங்களா? மகிழ்ச்சியாக இருந்துச்சா? ரொம்ப ஜாலியாக இருந்துச்சா? சரி, நாளைக்கு நம்ம மீண்டும் தமிழ் வகுப்பில் சந்திக்கலாம். சரிங்களா? வீட்டில் போய் ஒரு தடவை வரைஞ்சி பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் என்னோடய பதிவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.